எல்லாத்துக்கும் இருக்க இயல்பான ஆசை தான். வயசு போன காலத்தில் பேரம்பேத்தியை பார்த்துக்கிட்டு மகனோட அல்லது மகளோட இருக்கணும், அவங்க பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் படிச்சுவிட்டு பிள்ளையெல்லாம் வெளிநாடு போயிடுறாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க, 1 வருஷத்துக்கு ஒருக்கா எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. இப்படியான சூழ்நிலையும் சிலருக்கு நடக்கும். அப்போ பிள்ளைய வந்து கடைசி காலத்தில் நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கிறத ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தானே ஜாதகம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, 5ல் குரு இருந்தால் காரகோ பாவனாஸ்தி, வாரிசு கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அது வேற டாபிக், அதை விட்டுருங்க. அதெல்லாம் வாரிசு கிடைக்கும். லக்னத்துக்கு 5ல் குரு இருந்ததுன்னா அவங்க பிள்ளைங்க வந்து இவங்களை விட்டு தொலை தூரத்தில் இருப்பாங்க. மனசளவில் நெருங்கி இருப்பாங்க, நல்லா பார்த்துக்கிடுவாங்க, எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இடம் கொடுக்காது. அப்போ லக்னத்துக்கு 5ல் குரு இருக்கா, நீங்கள் தயாராகிக்கங்க. அதாவது ஹோம் ஃபார் ஏஜ்டில் போய் உட்காரலாமா, இல்லை நம்ம காலிலேயே நம்ம நின்றுக்கலாமா? மோஸ்ட்லி அவங்க காலிலேயே அவங்க நிற்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஈற்றுக்கால வாழ்க்கை தான் அமையும். அதுக்கு மனசை தயார் பண்ணிக்கணும்.